எல்லாரோட கமெண்ட்ஸ் நேற்றுலேருந்து என்னென்னா, ப்ரோ ட்ரிபிள் டி படத்துக்கு போங்க, ட்ரிபிள் டி படத்துக்கு போங்க, ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு. ட்ரிபிள் டின்னு என்ன தெரியுமா? தலைவர் தம்பி தலைமையில். ஸோ அந்த படத்துக்கு போய் தான் ரிவ்யூ சொல்ல சொன்னீங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா, நானே ஓப்பனாக சொல்லிடுறேன், அறிவிச்சிருவோமா? பொங்கல் வின்னர் வந்து போன வருஷம் மதகராஜா வந்து சம்மந்தமே இல்லாமல் வின்னர் ஆகிடுச்சு போச்சு. அது மாதிரி தான் இந்த படமும் சம்மந்தமே இல்லாமல் பொங்கலுக்கு வந்து வின்னர் ஆயிடுச்சு. அதாவது பராசக்தி ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வாவாதியார் ரிலீஸ் ஆச்சு. ஸோ வாவாதியார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்பி போனதுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து இப்போ காலையில் போனேன், நான் வேண்டிக்கிட்டே போனேன் படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் லேக் அடிக்காமல், கதையை விட்டு வெளியே போகாமல், சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி எடுத்து அதை சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் 1.55 நிமிஷம் தான் படமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். ஸோ ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் கேதை விழுந்துருது, 2 வீடும் பேசிக்க மாட்டாங்க. ஸோ அது என்னாச்சு, அந்த பணத்தை எடுத்தாங்களா, இது கல்யாணம் நடந்துச்சா, இதுதான் ஸ்டோரி. ஸோ அதை எவ்வளோக்கு எவ்வளோ காமெடியாக கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இடங்களில் நம்மளால் சிரிக்க முடிஞ்சிச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முழுக்க இந்த படம் பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீலே கிடைக்கல, ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் தான் கிடச்சிச்சு. ஸோ ஜீவா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த 2 சைடு அவர் நிற்கிறதா இருக்கட்டும், இங்கிட்டு போய் பேசிட்டு அங்கிட்டு போய் பேசுகிறதா இருக்கட்டும், இடையில வந்து இதில் சண்டை மூட்டி விடுறவங்களா இருக்கட்டும், கடைசியில் அந்த தண்ணி டேங்க் உடையிற சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா?